ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் வந்துட்டு வீடியோ மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே ஈவினிங் கரெக்டாக 6 o'clock வந்து வீடியோ கொடுத்துருவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களுக்கு ஃப்ரீ டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம். இனிமேல் நிறைய வீடியோஸ் வந்து நான் இங்கே வெளியில் போகிற வீடியோஸ் நிறைய போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய வீடியோ ஹாங்காங் நிறைய சுற்றி பார்க்குற வீடியோ, வெளியில் போகிற வீடியோ எல்லாமே எடுத்து போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நல்ல சூப்பரான பேச்சுலர்ஸ் கூட செய்யக்கூடிய ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டு சிக்கன் கிரேவி தான் நைட்டில் வந்து கொஞ்சம் அரை கிலோ எடுத்துகிட்டு வந்து சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அவங்களோட பேசிகிட்டே 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய பழுத்த தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். ஆஃபீஸ் போகிறீங்க, இதே பேச்சுலர்ஸாக இருக்கீங்க, இல்லை நமக்கே வந்து எதோ நல்லா சாப்பிட்ணும் போல் இருக்குது, ஆனால் எப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ட்ரை பண்ணி டேஸ்ட்டாகவும் இருக்கும், செஞ்சு சாப்பிட்லாம். அதேமாதிரி குழந்தைய வச்சுட்டு சமைக்க கொஞ்சம் நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, குழந்தைகளை தான் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் எண்ணெய் காஞ்சதும் பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பெருஞ்சீரகமும் கடுகும் நல்லா வெடித்ததும் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் வந்து 2 இருக்குல்ல, அதை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்தால் போதும். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் 2 பழுத்த தக்காளி, 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்ததும் உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா சட்டுன்னு வதங்கிரும் தக்காளி. அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து 1 ஸ்பூன் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ 1 கொத்து கருவேப்பிலை நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் வந்து சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா தூள் 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அரை கிலோ கறியை வந்துட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து உடனே தண்ணி ஊற்ற வேணாம். நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. தண்ணி அதுவே கொஞ்சம் சிக்கனில் விட்டு வரும். அதுக்கப்புறம் கேழ்வரகு வாங்கிட்டு வந்திருந்தேன், அது கொட்டி வச்சுட்டேன். தம்பிக்கு வந்து இது களி கிண்டி கொடுப்பேன். அதுக்கப்புறம் நல்லா சிக்கனில் வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து தண்ணி, இது செமி கிரேவியாக பண்ணுறேன் நான், அதனால் தோசை இட்லிக்கு நல்லாயிருக்கும். அதனால் சிக்கன் மிதக்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சாச்சு. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சுன்னா சூப்பராக சிக்கன் கிரேவி, செமி கிரேவி கரெக்டாக ரெடி ஆயிரும். ஸோ தோசை ஊற்றலான்னு சொல்லி தண்ணி நல்லா கலக்கணும். அதனால் தனியாக மாவு எடுத்து வச்சு தண்ணி கலந்து தோசை ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாய்.